1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரூம்ல உட்காந்து என்கிட்ட ஃபோன் பேசினவர் இப்போ என் பக்கத்துல இதே ரூம்ல உட்காந்துருக்காரு 1.5 வருஷம் கழிச்சு. நட் ரோட்ல சுத்திட்டு இருக்கோங்க, வண்டி கிட்டி வந்துச்சு அடிச்சு தூக்கி போட்டு போயிடும். என்ன மாப்பிள்ள இந்த இடத்த நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் நீங்க வந்திருந்தீங்கன்னா இப்போ டைம் எத்தனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6:20 ஆச்சுங்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், அதாவது அந்த மலைக்கு கீழே தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு 5:30 போல் வந்து நம்ம இங்கே சேர்ந்துட்டோம். 5:45 போல் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து நின்று இருந்தோம். இப்போ டைம் எத்தனைன்னா 6:15 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா இங்கே தாங்க நின்றுருக்கோம். மாப்பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு சாப்பாடு கொண்டு வந்து கை கழுவு தண்ணி இல்லை. மாப்பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் உடனே சரி சாப்பாடுலாம் கட்டி கொண்டு வந்துட்டேன். சாப்பாடுலாம் ஓகே, தண்ணிக்கு என்ன பண்ணுவேன். சரி ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலாம் ஏற போகிறோம், பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ நம்ம பசங்களாம் இங்கே நிற்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். செம்மையாக இருக்குங்க இங்கே. இங்கே இல்லை இங்கேயே எப்படி குளிருது, மேலே எப்படி குளிர போகிறதுன்னு தெரில. அதானே, அதுக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பாருங்க மாப்பிள்ளலாம் பார்த்தீங்கன்னா வரும்போது நானா குளிர் அப்படி தாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே படுத்துட்டாங்க. இப்படி குளிருதேடா. அது கிடையாது, இன்னும் 47 கிலோமீட்டர் இருக்கு, உள்ளதான் இருக்கு. 46 இன்னும் மலைக்கே போலங்க, அதுக்குள்ள இப்படி குளிருது அப்படி இப்படின்றாங்களே. அங்கெல்லாம் ஏறிட்டாங்கன்னா எப்படியாச்சும் வீட்டுல எப்படியாச்சும் கொண்டு போய் விட்டுறா, எப்படியாச்சும் ப்ளீஸ் கை காலில் விழுதுறாங்க போல. நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம அப்படியே சாப்புன்னு ஏறோம், கப்புன்னு. இஸ்மாயில் வண்டியை பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் தாங்க ஓட்ட போறியா, உதுமான் வண்டியை பார்த்தீங்கன்னா உதுமான் தான் ஓட்ட போறான். நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம பால் பண்ணி கூட தான் ஓட்ட போறாரு மலையில. வேற வழி இல்லை. ஸோ போய் பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்களும் பாருங்க. சரி ஓகேங்க, நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே பைக் எடுத்துட்டு பறக்கலாம். லாக் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம பையன். ஸோ இங்கேருந்து பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க இந்த வியூவு. அந்த மலை அப்படி தெரியுங்கப்பா, செம்மையா இருக்குல்ல ப்ரோ, அருமை. சார் தாங்க பசங்களோட இதாங்க ட்ராவல், இது தாங்க ட்ராவல். இதுக்கு மேலே இருக்கு, இப்போதைக்கு இதுதாங்க ட்ராவல். ஹாய்ங்க. சரி ஓரமா நம்ம வந்து நட் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கோங்க, வண்டி கிட்டி வந்துச்சு அடிச்சு தூக்கி போட்டு போயிடும். என்ன மாப்பிள்ள மாணிக்கம் இப்படி அப்படியே இல்ல எனக்கு புரியல. 46 கிலோமீட்டர் இருக்கு. அங்க வந்து நான் ஆம்புலன்ஸ்ல தான் மதுரைக்கு வருவேன். ஏன்டா கொடைக்கானல்ல இருந்து மதுரைக்கு வந்து ஆம்புலன்ஸ்ல. ஆமாங்க, இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க, மாணிக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் இருக்குங்க. ஃபிக்ஸா? ஃபிக்ஸ் கிடையாடா. வேற என்னடா இழப்பு இருக்குங்க. சரி ஒரு நிமிஷம். ஸோ நம்ம மாணிக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இழப்பு ஓவரா இருக்கு, இந்த குளிர் தாங்க முடியாது அவனால. ஸோ எப்படியும் அடம் முடிச்சு கூட்டு வந்தாச்சு. வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ஆமாம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குமான்னு தெரில. இவனை கூட்டு போயிட்டோம். போகிற வழியில் நடுங்குவேன் எனக்கு தெரிஞ்சு. டேய் மூச்சு விடப்பில்ல அது விடப்பில்ல சொல்லிடாதா ப்ளீஸ்ரா, ஹாஸ்பிட்டல்லாம் அங்கே இருக்காது இல்லடா பாப்புல. 108 பஸ் வருது, ஓரமா வாங்க. ஸோ அவ்வளோதாங்க, விடிஞ்சிருச்சுங்க. கரெக்டாக இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6:21 ஆச்சு. ப்ரோ கிளம்பிடுமா ப்ரோ? போமா என்னடா. ஏய் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குது. என்ன மாப்பிள்ள ஆமாங்க, கிட்ட சொல்ல போனா வரவங்க பூரா பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தாங்க ஓரமாக இருந்துச்சு யூரின் போவாங்க. டேய் மாப்பிள்ள இங்கே உட்காந்து எப்படி மாப்பிள்ள சாப்பிட முடியும்? ஆமா ஆமா. சரி நம்ம போற வழியில பாத்தீங்கன்னா இங்க மலை மேல உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். ப்ரோ கிளம்புவோம் ப்ரோ. சரி ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9269 கிலோமீட்டர் ஓட்டியாச்சுங்க. நம்ம போயிட்டு வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டரில் வரோன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ இதை கலட்டி உள்ளே வைக்க சொல்லுங்க ப்ரோ, தொலைச்சி போட்டுக்கிறவா ப்ரோ? போட்டுக்கோங்க ப்ரோ. கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோ கிளம்பலாமா ப்ரோ? கிளம்பலாமா? ஊர்கோலம். நம்ம பைக்கில் ஏறி உட்காந்தாச்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் ப்ரோ. கோடைக்கு போகலாம் ப்ரோ, செம்மையாக போய் என்ஜாய் பண்ணுறோம். பாருங்க எல்லாரும் போய் இப்போ இது ரூமில் போய் தூங்க போகிறானுங்க.
ஏய் ஓகேவா ப்ரோ, நீங்கள் ஏற்றிக்கிறீங்களா இல்லை இறங்குவா? ஓகே ப்ரோ. ஏய் வாங்கடா மச்சி, எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான், பிரச்சனைனா வந்து புட்டா அவ்வளவு தான். ஓ மை காட் ப்ரோ, வேற லெவலில் ப்ரோ. ஸோ இங்கேருந்து பாக்கியே வேற லெவலில் இருக்குங்க வியூ. ஸ்லோவாக தான் போகிறோம் எனக்கு தெரிஞ்சு. வியூவை பாருங்கங்க, வேற லெவலில் இருக்குங்க. காலங்காத்தால் எந்திரிச்சு இப்படிலாம் பார்க்குறது. பா, கண்ணாடியை கழட்டிட்டேன், பச்சை பசேன்னு இருக்கும். ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டு இருக்குங்க, இதில் போகிறோமா இல்லையாண்டோம். செம்மல. வா வா வா, ரசிக்கணுங்க ஓடுது. வா வா வாசுங்க சா. ஏய் ஏய் வாடா வேமா, டேய் வாடா, நிற்காதடா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆச்சுங்க. இது என்ன இடம்டா மாப்பிள்ள தெரியாதா? ஸோ இங்கே பாருங்க, இருங்க நான் மின் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொடைக்கானல் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள், அங்கே ஒரு அருவி மாதிரி கொட்டுதா, நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். பைக்கில் அப்படியே சுற்றி 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 அப்படியே இந்த வழியாக சுற்றி சுற்றி அப்படியே அந்த வழியாக போய் அப்படியே போய் அங்கே வந்துடுவோம். ப்ரோ ஃபோட்டோ அந்த எடுக்கிறேன் வாழைக்கூடா இஸ்மாயில், அப்படியே வீவியை மறைச்சிட்டு நிற்கிறியா? ஸோ இந்த இடம் தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா எப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ டைம் எத்தனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 மணி ஆச்சுங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் பார்த்தீங்களா, நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பாருங்க, அங்கே ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்மாயில் கிளம்புமா? போலாமா? எல்லாரும் போவோமாடா? மாப்பிள்ள அங்கே போடுறா இஸ்மாயில். நம்ம இஸ்மாயிலா திருப்பிடா அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்களாங்க. அந்த சாரி அங்கிட்டு ஏ சுல்தான் வந்துட்டான்டா. அது வந்து இஸ்மாயிலும் உதுமானும் உட்காந்துருக்காங்க அங்கே. ஆசி நீ அங்கே வேற பாரு, போயிட்டுடா வாங்க கிளம்புவோம். ஓ மை காட், ஆமாம் ஆமாம் வாங்க 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 ப்ரோ, கிளம்பலாமா ப்ரோ? கிளம்பலாம். சரி ஓகே வாங்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இல்லாட்டினா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ளேஸ் இருந்தால் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா? சரி வாங்க போவோம். இங்கே பாருங்கங்க, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:15 தாங்க ஆகுது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா மழை அடிக்குது, அது அடிக்குது, இது அடிக்குது, புயல் வருது, அப்படி இப்படின்னாங்க. நீங்கள் அங்கே கூட பாருங்களேன், 7:15 வெயில் பொழக்குதுங்க. என்னங்க அதெல்லாம் இருக்குதாங்க. பயந்துட்டாங்க ப்ரோ, வரவே இல்லை சொல்ல போனால் அவ்வளோக்கா. என்ன ப்ரோ போன வாரம்லாம் வரல இல்லை ப்ரோ. ஸோ வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, அது இதுன்னு சொன்னனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சரி கொஞ்ச நாள் கழிச்சு போவோம். மழையெல்லாம் நின்றக்கப்புறம் பார்த்தா என்ன ஒரு வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. நாங்கங்க இதெல்லாம் நானும் மிரண்டே போயிட்டேன். மழை அடிக்க போது குளிரில் நடுங்கிறோம். ஆபத்து அங்கே பாருங்க, பங்குனி வெயில் இழுக்குது. பங்குனி வெயில் பல்ல இழிக்குது ப்ரோ. நீங்கள் பேசுறது கேட்குமான்னு தெரியலையே ப்ரோ. இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நம்ம மாப்பிள்ளை சுல்தான் இருக்கால, அவன் வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்துட்டேன். ஒரு வேளை சாப்பாடு காசை மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் மட்டும் தாங்க வாங்க போகிறோம். தண்ணி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். என்ன மாப்பிள்ள, நான் பேசுறதெல்லாம் கேட்குதான்னு தெரில, நான் எடிட் பண்ணும் போது தான் எனக்கு சத்தியமாக தெரியும். ஸோ நம்ம பால் பாண்டி ப்ரோவும் சுல்தானும் பார்த்தீங்கன்னா தண்ணி வாங்குறது போயிருக்காங்க. இங்கேயே உட்காந்து சாப்பிட போகிறோமா என்னன்னு தெரில. எனக்கு இந்த குள்ளா எப்படிங்க இருக்கு சொல்லுங்க, காமெடி பீஸ் வரலையே. மாப்பிள்ள இது எவ்வளோ மாப்பிள்ள? 45 ரூபா மாப்பிள்ள. வீட்டு 20 ரூபா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள வயிறு எரியுதா? அதான் மாப்பிள்ள கோடை. ஓரமா அதான்டா கோடைன்றது. இப்போ சாப்பாடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 6 பேர்த்துக்கு 600 செலவு. ஆமா பிடி இல்லடா, இங்க காட்டலடா. நாங்க ப்ரோ எனக்கு. ஸோ நம்ம என்ன ஜில்லுன்னு இருக்காது. கையை கழுவு ஃபர்ஸ்ட். ஓடா போய் கை கழுவிக்கோடா. லைட்டா மாப்பிள்ள நீ நானும் சேர்ந்து சாப்பிட்டுருவோம். இறங்க முடியாது. லைட்டா நான் மாப்பிள்ள நீ நானும் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடுவோம்.
என்னடா இப்படி ஏய் இன்னும் கொஞ்சம் ஊத்துறா டேய் இன்னும் கொஞ்சம் ஊத்துறா தெரியுதுல ஊத்துறா ஏய் எங்க ஊத்துறா இல்ல இந்த லெவல் சீன் பாப்போம் அந்த லெவல்ல ஒண்ணு பெருசா வண்டி ஓட்டி ஏய் பேட்ல வச்சு சார் எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துறா சூப்பர் ப்ரோ இன்னும் கொஞ்சம் ஊத்துறா ஏய் என்னடா டேய் சரி வாங்க அப்படியே வண்டி மேல வைங்க ஸோ எல்லாரும் புளிய தரையை சாப்பிட்றோங்க லெமன் சாதம்டா லெமனா ப்ரோ தக்காளி எங்கடா எனக்கு புதினா சட்னி இருக்கு பாருங்கங்க என்ன சொல்றாது டேய் என்ன சொல்றது லெமன் லெமன் சோத்துல ஃப்ரிட்ஜ்ல வச்ச லெமன் சாதம் மாதிரி சரி சாம்பார் சாச்சி ஏய் சும்மாறா ஏதோ உழப்புறேன்டா நான் காரா பூந்தியை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோங்க உடம்பிட்டு தான் செம்மையா இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாக இருக்குங்க ஓரமாக நின்று லாக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்கோங்க ஸோ ஆனால் அந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கிறதுனால தொட்டு பார்க்கும்போது நல்லா இருக்குங்க என் கண்ணை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் செம்மையாக தூக்கம் வருது ஆல் பண்ணி ப்ரோ உங்களுக்கு தூக்கம் வருதா எனக்கு செம்ம தூக்கம் வருது போனவே தூங்கிறேன் ப்ரோ எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுங்க ப்ரோ அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல பைக் எடுத்துட்டா இங்க பாருங்க குளூர்ல என்ன பண்ணன்னு தெரியாம ரெண்டுக்கு வருது ஐயோ ப்ரோ அப்ப குத்துங்க ப்ரோ பின்னாடி படகுல வந்துட போகுது இல்ல அதான் ட்ரை பண்ணு படகுல வந்துருக்கா இருடா உள்ள போவேனா என்னடா சளி வேற பிடிச்சிருக்கீங்க வார்ம் பண்றாங்க ஒரு 2 மணி நேரம் அவளை பாருங்க ஐயோ தப்பா ஐயோ ஐயோ வாடிக்க முடியுதா அவளால எங்க கூட்ட வந்து நேத்திருக்க பாத்தியா நான் ஆடு சேவனா வீட்டுல இருந்தேன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன் இஸ்மாயில் எல்லாம் நினைக்கிறேன் ஏன்டா என் உயிரை வாங்கி இல்ல ஆக்சுவலா அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து ரெண்டாவது டைம் ப்ரோ மூணாவதுடா. மூணாவது நான் இது நாலாவது டைம் நாலாவது டைம் ஏய் இல்லங்க நான் கிட்டத்தட்ட 1 மாசமா 2 மாசமா இங்கதாங்க இருந்தேன் கொடைக்கானல்ல சின்ன பிள்ளைல இந்த டேர்னிங்ல பஸ் திரும்புறத பார்க்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கு அதாங்க எனக்கு வேற லைசன்ஸ் இல்லையா பால் பண்ணி போதா ஓட்டும் அதோட ஜொயின்னு போறாரு லைட்டா பயமா வேற இருக்கு எனக்கு இப்போ டைம் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 8:32 ஆச்சு ஸோ நம்ம என்னைக்குதான் போய் எப்பதான் போய் நம்ம கோடையில போய் ஜாயின் பண்றோம் 10 மணிக்கு ரீச் ஆயிரும் எனக்கு எப்பதான் அவ்வளோ ஸ்லோவா இரு ஒரு மணிக்கு இரு ஒரு நிமிஷம் ஏன்னா எதுக்காண்டி இவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ ஸ்லோவாக சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு இருக்கோம் ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு அதனால இவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா எங்களை நம்பி தான் அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் அமுச்சு விட்ருக்காங்க அதனால வந்து நாங்கள் ஸ்லோவாக போனாங்கன்னா இங்கே பூரா ஸ்லோவாக வருவாங்கன்ற காரணத்தினால நாங்கள் மெதுவாக தான் போயிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோ யாராச்சும் வீட்டில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்து தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவனால பேச முடியல தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சுங்க ஒரே நேரத்தில் 18 கிலோமீட்டர் இருக்கா மேல பாருங்க வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கம்மா எவ்வளோ ஸ்லோவாக ஆர்டர் மட்டும் பாருங்க எல்லாம் யாருக்காக உங்களுக்காக சாரி எங்களுக்காக எல்லாருக்காண்டி தான் சரி ஓகே இப்போ கிளம்புவோமா முடியலைங்க விளாக் கூட பண்ண முடியலங்க கை பூரா ஏதோ நமுத்து போயிடுச்சுங்க ஐயோ சரி ஓகேங்க மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் பேசக்கூட முடியல எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைங்க சரி நம்ம பசங்களாம் கூப்பிட்றாங்கன்னு வந்துட்டு ஏன்னா அடுத்த மாதம் வேற நம்ம அடுத்த மாதம் இல்லை அடுத்த வருஷத்துல யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு தெரியாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்தாச்சு சூரியன் வா கிளம்புவோம் சூரியனே கிளம்புவோம்டா ப்ளீஸ் கொஞ்சம் கிளம்புவோமா கருணை காட்டுங்க அது இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம் உள்ள போ சரி ஓகேங்க மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் பஸ்லேயே இப்போ தாங்க நம்ம வந்து நிற்கிறோம் அவ்வளோ இதாக டேய் இங்கிட்டு வா நாங்கள் போவோமா இல்லை ரூமை பிடிச்சிட்டு வரும்போது பார்ப்போம் சில்வர் பஸ்ல வரும்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு கிளம்பிடுவோன்றியா பாருங்க இப்பா வேற லெவல்ரா பனியா பாருங்க ஓ பாஸ் ப்ரோ இதான் ப்ரோ எதிர்பார்த்தோம் இது வந்து ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா தெரியலைங்க பனி நேரில் வேற லெவலில் தெரியுது
வா 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 தரமாக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. வா ப்ரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கெல்லாம் வேற லெவலில் ஃபீலு. வா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. டபுள் ஓகே. மேலே வந்ததுக்கப்புறம் தாங்க நல்லா இருக்கு, கீழே ஒரு மாதிரி இருந்துச்சு. வா 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 ஓகே பாருங்க எப்படி இருக்குன்றது. சரி இப்போ டைம் எத்தனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9:40 ஆச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கடையில் வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். ஸோ இங்கிட்ட தாங்க போய் நம்ம ரூம், பழைய ரூம் நாங்கள் மொதல் வந்திருந்தோம். அப்போ ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம், அங்கே போய் கேட்டு பார்க்க போகிறோம். ஸோ அவங்க கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ரூமை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி சரிப்பட்டு வரலாட்டினா வேறு ரூம் பார்க்குற மாதிரி. எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக போவோங்க. அங்கே பாருங்களேன் வேறு லெவல் மூவ்மெண்ட்டாக இருக்குங்கிட்டு. மேலே ஒரு சர்ச் இருக்கும்ல ப்ரோ, காணா மேலே இருந்தால் இங்கே ஒரு சர்ச் இருந்துச்சு. போனால் போய் பார்த்தா தெரியும். அப்படியே அந்த பனி மூட்டை அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருக்கு, செம்மையாக இருக்குது. ஸோ எங்கே போனாலும் நம்ம கேப்டன் தலைவர் தான் இருக்காருங்க. எங்கே போனாலும் நம்ம தலைவர் இருக்காரு. நாங்களும் வந்ததுலேருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பைபாஸ் ஃபுல்லாக அவரோட போட்டாரு. இப்போ கொடைக்கானல் கீழே ஏறும் போதும் அவர் போட்டாரு இருந்துச்சு. இப்போயும் இங்கேயே அவர் போட்டால் தான் இருக்கு. அவர் எந்த அளவுக்கு பெரிய ஆளு, அவரை என்ன சொல்கிறேன் அவரை பற்றிலாம் எனக்கு முதல் தெரியாது. இப்போதான் யாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்கள்ட்ட ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணுங்க. இருக்கும் போது யாருக்குமே அந்த அருமை தெரியாது, இல்லாத போது தான் தெரியும். இருக்கும் போதே அவரை செவிக்க வச்சுருந்தீங்க நேரம் அவர் சிஎம் ஆகிருக்கீங்க. என்ன போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறீங்க. இருக்கும்போது என்ன சொன்னீங்க, குடியார பையன் அப்படி இப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. அதாங்க மன வருத்தமாக இருக்கு. சரி ரைட்டு, ஒரு ரூம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்த்துட்டு தான் போய் புக் பண்ணணும். இஸ்மாயிலு ரூம் புக் பண்ணுறான். இஸ்மாயில் பேரில் தான் எல்லாமே நடக்குது. எவ்வளோ ப்ரோ இருக்குது அதில்? 1 2 3 கரெக்டாக காசெல்லாம் அநியாயமாக ஒரு மாதம் வீட்டு வாடகை ப்ரோ, ஒரு மாதம் வீட்டு வாடகை. அது ஒரு நாளில் ஒரு மாதம் வீட்டு வாடகை ஒரே நாள். ஆமாடா வயிற்றுச்சல ப்ரோ பேசாம நம்ம எல்லாரும் இந்த மாதிரி 3000 போட்டு ஒரு ரூமே தனியா பிடிச்சி தனியா கூட இருக்கலாம் ப்ரோ. ஒரு வீடாவே ஒரு மாசம் எல்லாரும் தனியா வீட்டுல எல்லாம் ஜாலியா குடும்பத்தோட இருக்கு. ஒரே நாள் நம்ம எல்லாரும் இருக்கும் காலியா இருக்கு. அது என்ன இருக்குது ஒரு வீடு இல்லைங்க. 2000 பண்ணமா 2000 போட்டிருக்கோம்ல, அந்த 2000 நம்ம வீட்டுல கொடுத்தோம்னா நமக்கு விதவிதமா சாப்பாடு. ஐ மிஸ் யூ மை வீடு, ஐ மிஸ் யூ மை வீடு. மாப்ள டைம் ஆயிட்டே போகுது. ஏய் வாடா டேய் போவோம்டா டேய் வாடா. இங்க பாருங்க இங்கே சாவி இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. இப்போ டைம் பாத்தீங்கன்னா 10:15 ஆச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு டவுட், என்ன டவுட்ன்றதுனா சாவி கொடுத்துருக்காப்ல, இந்த வச்சு திறந்துக்க சொல்லி பூட்டு போட்டிருக்கோண்டு. ஆனா வீடே திறந்து இருக்கு. ஆனா சாவி அதுலயே இருக்கு. என்ன தெரியல, இந்த ரூம் எங்களுக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சரி பாப்போம். நான் இதே ரூம்லங்க ஒரே நிமிஷம். ஸோ இதே ரூம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த பாச்சான்னு இந்த பைசுன்னு என் ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க கூட வந்திருந்தேன். நான் அந்த பிளாக் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிறேன்ட்டு. அவங்க கூட தான் இங்கே வந்திருந்தேன், இங்கே தான் வந்திருந்தேன். அப்போ வந்து இந்த பைசன் மூலியமாக தான் எனக்கு பால் பாண்டி ப்ரோ வந்து தெரியும். ஸோ இதே பட்டில் நான் அப்படி படுத்து கிடக்க ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பால் பாண்டி ப்ரோ வந்து எனக்கு ஃபோன் அடித்தார். ப்ரோ இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோலாம் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ கண்டிப்பாக எடுக்கலாம் ப்ரோ. இருடா ஒரு நிமிஷம், இருங்கடா ப்ரோ, கண்டிப்பாக எடுக்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த 1.5 வருஷம் கழிச்சு இவர் கூட இதே இடத்துல வந்து அப்படியே உட்காந்து நான் நினச்சி கூட பார்க்குறேங்க, உண்மையிலே சத்தியமா. ஸோ இதெல்லாம் விதிக்கு சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் பெரிய 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரூமில் உட்காந்து என்கிட்ட ஃபோன் பேசுனவர் இப்போ என் பக்கத்தில் இதே ரூமில் உட்காந்துருக்காரு 1.5 வருஷம் கழிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு
காலைல எல்லாரும் சாப்பிட்டோம் ப்ரோ. டீ குடிச்சது எல்லாத்துக்கும் போதும்ல. ஸோ எல்லாரும் வந்து நான் படுத்துக்கிறேன் பாருங்க. ஸோ டீ குடிச்சது வந்து எல்லாத்துக்கும் போதும். டீயும் வடையும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சுல்தானோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டாங்க. டே ஒரு ஃப்ளோவில் பேச விடுங்கடா. சரி ஓகேங்க. நான் போடா. சரி ஓகேங்க. நான் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த விளாகில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டுருங்க. ப்ரோ சொல்லிடுங்க ப்ரோ. பாய் பாய் பாய். எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.